வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2A மெயின்ஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல தரவுடா இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம தரவா இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன நடந்துரும், நோ என்ட்ரி கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மாணவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பரை மட்டுமே படித்தால் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கீழே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா இங்க சொல்லியிருக்கேன். சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, தமிழக அரசு மேகசின் அப்படின்னு இருக்கு, தமிழக அரசு இந்திய அரசு வெளியிடக்கூடிய பட்ஜெட் இருக்கு, தமிழக அரசே வெளியிடக்கூடிய எக்கனாமிக் சர்வே இருக்கு, அது இல்லாம இந்தியா சார்ந்த திட்டங்கள், தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு ஸ்கீம்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் என்னது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா நமக்கு கனவு வேலை கிட்டும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்மளுடைய பேட்ச்ல ஜாயின் பண்ணி டிசிடிஓவா இருக்கிறவங்கள தான் உங்க கண் முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். அவங்க சொன்னதையே பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் நான் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு. அப்ப நாங்க உங்களுக்கு சொல்றது என்ன, 2022 நம்மளுடைய வாய்ப்பை தவற விட்டோம், 2024 நம்மளுடைய வாய்ப்பை தவற விட்டாச்சு, 2025 வெற்றி அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் என்ன பண்ணணும், நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சரி, வெற்றிக்கு எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ் பயன்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நாங்க என்ன பண்ணியிருக்கோம், குரூப் 1ல 34 கேள்விகள் பிரிலிம்ஸ்ல வந்திருக்கு. அதுல 27 கேள்விகள் நேரடி கேள்விகள் மற்றும் 7 கேள்விகள் மறைமுகமான கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதுல நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ரிஃப்ளெக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி குரூப் 4க்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எத்தனை கேள்விகள் வந்துச்சோ அந்த கேள்வி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல இருந்துச்சா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்காக காட்டியிருக்கோம். அப்ப நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாக உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா அதை நம்ம படிச்சுக்கணும். அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, கரண்ட் அஃபேர்ஸ்னா வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே கிடையாது, சப்ஜெக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற டாபிக் இருக்கு. அதற்கான பிடிஎஃப் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழக அரசு மேகசின் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். ஸ்கீம்ஸ்லயும் ஒரு இது உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கேன். இது இல்லாம ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் குரூப் 1ல என்னென்ன கேள்விகள் வந்துச்சு, குரூப் 4ல என்னென்ன கேள்விகள் வந்துச்சு, அதையும் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துறோம். ரைட், ஆல்ரெடி வெற்றி பெற்றவர்களை நீங்க பாத்தீங்க. இனி நடக்க போற கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்களையும் என்ன பண்ணிருக்கேன், உங்களுடைய கண் முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்துச்சு, அவங்க அதன் மூலியமாக பதில் சொன்னது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது. அப்ப 2 எக்ஸாம்லயும் 2A எக்ஸாம்லயும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இன்றியமையாததாக இருக்கு. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி சார் கவர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம 2A இதை பிரத்யேகமாக பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டரி அப்படின்னு ஒரு பேட்ச் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது இந்த பேட்ச் கிடையாது. இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 8 மாதத்தை கவர் பண்ண போறோம். நான் உங்களுக்கு தரக்கூடியதா சொன்னதோடைய ஒரிஜினல் பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறத தாண்டியும் நம்ம எப்படி சார் இதெல்லாம் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போறோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். அதுல நீங்க முதல்ல படிக்க வேண்டியது மேலேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் படிக்கணும். நம்மளுக்கு செப்டம்பர் மந்த் தானே கரண்ட் அஃபேர்ஸ், அப்ப எல்லாத்தையும் படிக்கணுமானா நம்மளுடைய வீக் பிளான்ல எல்லாத்தையும் தான் படிக்க போறோம். ஆனா எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மே மந்த்ல இருந்து ஜனவரி மந்த் ரிவர்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இது ஒவ்வொரு மந்த்துக்கும் நமக்கு எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படின்னா 30 பேஜஸ் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டா ஆமாம், கண்டிப்பாக படிக்கணும். இதே மாதிரி தமிழக அரசு வெளியிடக்கூடிய தமிழரசு மேகசினையும் நீங்க கண்டிப்பாக படிக்கணுமாட்டா கண்டிப்பாக படிக்கணும். அதோடைய பேஜஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் 8 முதல் 10 பேஜ் கொண்ட கண்டென்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அப்ப எதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சா போதும் அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்து சொல்ல இருக்கக்கூடிய 3த்தையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணீங்கன்னா போதும். யூனியன் பட்ஜெட்டா அதை ஒரு வாட்டி படிச்சா போதும், தமிழ்நாடு பட்ஜெட்டா அதை ஒரு வாட்டி படிச்சா போதும், எக்கனாமிக் சர்வேவா அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்கிட்டு போனா போதும்.
பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 டிபார்ட்மெண்ட் இல்ல 2 டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ரைட்டா? அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் எதற்காக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்க போறோம். உங்களுக்கு ஓல்டு ஸ்கீம்ஸும் தெரியணும், நியூ ஸ்கீம்ஸும் தெரியணும், நமக்கு இந்திய அரசு அமல்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸும் தெரியணும், தமிழ்நாடு அரசு அமல்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸும் தெரியணும். இதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மற்ற 3த்தையும் ரீட் ஒன்ஸ் பண்ண போறீங்க. மஸ்ட் ரீட் அப்படிங்கிறது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினையும் தமிழரசு மேகசினையும் பண்ண போறீங்க. ஹை ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸுக்கு கொடுக்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இதுதான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து 8 வீக் பிளான் என்ன சார் அப்படின்னா நான் முன்னாடியிலே என்ன சொல்லியிருக்கேன், மே மந்த்ல ஆரம்பிச்சு ஜான் மந்த் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப மஸ்ட் ரீட் எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், ஒவ்வொரு வீக்கும் நீங்க படிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம எங்க போறோம், ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னோமா, ஒரு வாட்டி நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இருப்போம்ல, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்குள்ள வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபைனலா பாலிஷ் பண்ணிடுறோம் நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படிங்கிறது. அப்ப வீக் 1 வீக் 2 அப்படிங்கிற மாதிரி 8 வார பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 8 வார பிளான்ல நம்ம என்ன செய்யறோம், மந்த்லி சிஏவை படிக்கிறோம். கம்பல்சரி என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் மந்த்லி சிஏ படிக்கிறோம். தமிழரசையும் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிடும். அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல் வாரம் மட்டும் மந்த்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட தமிழரசு மேகசினையும் படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அது கூட சேர்ந்து என்ன சார் பண்ண போறோம், மிக முக்கியமான தமிழக பட்ஜெட்டை படிச்சிட போறோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுவோம், மார்ச் சிஏவையும் அது கூட சேர்ந்து தமிழரசு மேகசினையும் அடுத்தது யூனியன் பட்ஜெட்டையும் படிச்சு முடிச்சிட போறோம். இந்த பிளஸ் போட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும். அதற்கு நீங்க மெனக்கெட்டு படிக்க தேவையில்லை. ரைட்டா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை பேஜஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறோம். 10 முதல் 20 பக்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் இருந்தா போதும். அப்ப ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் தமிழரசு மேகசினை முடிச்சுட்டு அது கூட ஆப்ஷனலா இருக்கிறத ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணக்கூடியதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வரவே போறோம். இதனை செய்யறது மூலமா நமக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நமக்கு டாபிக் வைஸா ஒரு கான்பிடன்ஸ் பிறந்துரும். நம்ம என்னெல்லாம் படிச்சிடறோம், தமிழரசு படிச்சிடறோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிச்சிடறோம், பாலிசி நோட்ஸ்ல இருந்து 1-2 டிபார்ட்மெண்ட் படிச்சிடறோம், பட்ஜெட்ல இருந்து இந்தியன் பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் படிச்சிடறோம், மந்த்லி சிஏ படிச்சிடறோம், இதை அடுத்து எக்கனாமிக் சர்வேவையும் படிச்சிடறோம். அப்ப இதன் மூலியமாக உங்களுக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி வந்துடும். இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கலாம். இதற்கு ஆட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஒரு பட்ஜெட் படிக்கிறீங்க, அந்த பட்ஜெட்ல இருந்து எப்படி சாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நீங்க சால்வ் பண்றதுக்கான எம்சிக்யூவையும் கொடுத்துருவோம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாச்சும் டவுட்னா நீங்க டெலகிராம் மூலியமாக எங்கள்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணுவோம், யூடியூப் சேனல் மூலியமாக எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம். இந்த மெட்டீரியல் நீங்க இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல நீங்க வேற வேற சேனல்ஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்லை, அன்னெசரி கண்டென்ட்ஸை நீங்க படிக்க தேவையில்லை. இதன் மூலியமாக நம்ம என்ன சார் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளா கேட்கிறாங்களோ அதுல 100% நம்மளுடைய முயற்சியை கொடுக்க முடியும். மல்டிபிள் ரிவிஷன் பண்றதுனால நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம். இதுல என்னென்ன கொடுக்க போறோம்னு சொல்லிட்டோம், கொடுக்கக்கூடிய பக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டோம், எதனால நீங்க இதை படிக்கணும்னு சொல்லிட்டோம், குரூப் 1 குரூப் 4ல எவ்வளவு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கிற பிடிஎஃப் கொடுத்துட்டோம், சாம்பிள் பிடிஎஃபையும் டெலகிராம்ல கொடுத்துட்டோம். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கு. இதன் படிப்பதன் மூலியமாக குரூப் 2ல யார் பாஸ் பண்ணா, குரூப் 2025ல யார் பாஸ் பண்ண போறா அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு நீங்க தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம்.